இந்த ஒரு பதிவை ஆழமாக கேளுங்க. பொதுவாக சனிக்கிழமை வந்தாலே இந்த வாழ்க்கையோட துன்பத்துக்கு காரணம் இந்த சனிக்கிழமை மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நல்லா கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு அது முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, நம்ம போய் எங்கே போய் நிற்போம்னா சனீஸ்வர பகவான் முன்னாடி போய் நிற்போம். ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வர துன்பத்தை நினச்சி பயந்துக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிற்போம். இது காரணம் என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுனால தான் அவர்கிட்ட பயத்தில் போய் நிற்கிறோம். உதாரணமாக பாருங்கள், ஒரு பரீட்சைக்கு தயாராகும் மாணவன் அந்த பாட புத்தகத்தை சரியாக உணர்ந்து படித்து விட்டான் என்றால் அந்த பாடத்தை பற்றிய பயமோ அந்த பரீட்சை பற்றிய பயமோ அவனுக்கு இருக்காது. அதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் சனீஸ்வர பகவான் முன்னாடி நிற்கும் பொழுது உங்களுக்கு பயம் வராது. காரணம், சிவபெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஏன் சனீஸ்வர பட்டம் கொடுத்தார் என்று தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையின் வினைகளை முழுமையாக புரிந்து கொண்டவர். அவர் ஆசிரியராக இருந்து நம்முடைய வினைகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை படத்தை நமக்கிடம் எடுத்துச் சொல்வார். பொதுவாக ஒருத்தவர் நமக்கு அதிகமாக அறிவுரை சொன்னால் அவரை நம்மளுக்கு பிடிக்காது. அது மாதிரி தான் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ஆழமான அறிவுரையை இந்த வாழ்க்கையில் சொல்வார். அந்த அறிவுரையை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுபடுவோம். துன்பத்திலிருந்து விடுபடும் பொழுது சனீஸ்வர பகவானை கண்டு பயப்பட மாட்டோம். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு அறிவும் ஞானமும் தேவை. அதற்கு இந்த சனிக்கிழமை நாளில் முருகப்பெருமானை போற்றி நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேச இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு சொல்லுங்க. முருகப்பெருமான் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் நம்ம கூடியே இருந்தா அந்த ஞானமும் அறிவும் நமக்கு கிட்டும். இந்த வாழ்க்கையை உணரும் பொழுது சனீஸ்வர பகவான் முன்னாடி நாம் பயப்பட மாட்டோம். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு முருகன் உபதேசம் செய்த சும்மா இரு சொல்லற என்ற இந்த ஆன்மீக தளத்தை ஃபாலோ செய்யுங்கள். முருகாச்சரணம்.